இப்பயே இந்த யூடியூப் வீடியோ முடிஞ்ச உடனே நிறுத்திட்டு அடுத்த யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாரோ உறவினரோட போன்லயோ நேரையோ கண்ணு பார்த்தோ உலகம் மாறிடுச்சு. ஏன்னா அதுல முக்கியமான ஒரு மாற்றம் வந்து உறவுகளோட முறை மாறிடுச்சு. இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா வளரவும் முடியும், அமைதியாகவும் இருக்க முடியும். இதை நம்ம புரிஞ்சிக்கலன்னா வளர்ச்சியும் கஷ்டம், அமைதியா இருக்க முடியாது, பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது லைஃப்ல. ஒரு முக்கியமான மாறுதல் என்ன ஆயிருக்குன்னா, இன்டர்நெட், சோசியல் மீடியா இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி எனக்கு இப்போ வந்து மகாத்மா காந்தியை பத்தி ஏதாவது தெரியணும்னா ஒன்று பாட புஸ்தகத்திலேருந்து கத்துக்கலாம், இல்ல ஆசிரியர்கள் கையிலேருந்து கத்துக்கலாம், இல்லைன்னா தாத்தா பாட்டி அப்பா பெரியப்பா பெரியம்மா இவங்க கையில தான் கேட்டு கத்துக்க முடியும். ஸோ வாழ்க்கையில நம்ம எந்த விஷயம் புரிஞ்சுக்கணும்னாலும் உறவு முறை மூலமா தான் நம்ம கத்துக்கணும். ஸோ there was context for communication. எது நமக்கு தெரியணும்னாலும், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு எனக்கு விட வேணும்னா நான் போய் என் நண்பன் கையிலையோ அப்பா கையிலையோ அம்மா கையிலையோ அண்ணன் கையிலையோ இல்லாட்டா வந்துட்டு அலுவலகத்தில் வந்து என்னோட மேலதிகாரி கையில் போய் தான் கேட்கணும். ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் became a context for communication. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு எது தெரியணும்னாலும் நான் இன்டர்நெட் கையில போய் கேட்டுறேன். இம்மீடியட்லி ஐ டைப் இன் கூகுள். ஸோ நம்மளோட பிரைமரி கம்யூனிகேஷன் உறவாடல் டெக்னாலஜியோட ஆயிடுச்சு. ஸோ நான் எது தெரிஞ்சுக்கணும்னாலும் உறவு முறை மூலமா இன்னொரு மனிதன் கையில தெரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்கு என்ன டவுட் இருந்தாலும் இப்போ இந்த இதுவே என் கையில இப்போ யூடியூப் சேனல் ஒன்று இல்லைன்னா நீங்க வந்து என் எதிர வந்து உக்காந்துட்டு நான் நேரம் வந்துட்டு உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்தானோ. டெக்னாலஜி வந்ததுனால மகாத்ரியான்னு ஒருத்தரை வந்து நீங்க உங்க வாழ்க்கையிலேயே பார்க்க மாட்டீங்க. ஐ எம் ஒன்லி a technology presence for you, I am not real to you. இதனால வந்துட்டு என்ன பாதிப்பு வந்திருக்குன்னா, நமக்கு டெக்னாலஜியோட எப்படி உரையாடணும்னு தெரியறதே தவிர, உறவாடணும்னு தெரியறதே தவிர, மனிதர்களோட உறவுகளோட உறவாடுறது குறைஞ்சு போச்சு இல்லை, நின்று போச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம்னா காபி இட்லி, இல்ல வந்துட்டு வெளியில வந்துட்டு டிரைவர் வண்டி எடு, இந்த மாதிரி ஒரு உரையாடல் தான் குடும்பத்துக்குள்ளேயே நடக்கிறதே தவிர, டிஃபன் ரெடியா, நான் ஸ்கூல் போறேன், ரிமோட் கொடு, தூங்குறேன், இதை தாண்டி வந்து உரையாடல்கள் இல்லை. If there is no conversational communication, you cannot build a relationship. உறவுகளுக்குள்ள உரையாடல் இல்லைன்னா உறவுகள் வளராது. இந்த அவேர்னஸ் இஸ் ரிக்வயர்ட். இதை புரிஞ்சுண்டு ஒரு அளவுக்கு we have to get back to communication. அப்பா கையில வந்துட்டு உன் வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு கதையை சொல்லுப்பா, இல்ல நேத்தி எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் இருந்தது, அதை வந்துட்டு நான் வந்துட்டு என் தங்கச்சி கையில வந்து ஷேர் பண்ணிக்கணும். இதுதான் என்னோட கனவு, இதை எப்படி நான் வந்துட்டு செயல்படுத்துறதுன்னு தெரியல, என்னோட மேலதிகாரியோட நான் பேசணும். பசங்க ஸ்கூல்லே வந்தோடனே இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன ஆச்சு கேட்கணும். வாழ்க்கையில நம்ம கிடைச்ச வெற்றிகள், தோல்விகள், முயற்சிகள், நமக்கு கிடைச்ச உறவுகள், நம்மளை விட்டு போன உறவுகள், இதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கணும். அந்யோன்யன்றது என்னது? உன் வாழ்க்கையை நீ என்னோட பகிர்ந்துக்கணும், என் வாழ்க்கையை நான் உன்னோட பகிர்ந்துக்கணும். இப்ப நமக்கு எப்படின்னா,
சினிமால நடிக்கிறவனும் ஐபிஎல்ல கிரிக்கெட் ஆடுறவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கிறதுன்னு நமக்கு இன்டர்நெட் மூலமா தெரியுமே தவிர, நம்ம மாமா, நம்ம அண்ணி, நம்ம மாமியார், நம்ம அப்பா, நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையில என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. ஆக்சுவலா விராட் கோலி, அனுஷ்கா சர்மாவோட வாழ்க்கையில இப்ப என்ன நடக்கிறது, ஹார்திக் பாண்டியாக்கும் ரோஹித் சர்மாக்கும் நடுவில் இப்ப என்ன போயிட்டு இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியுமே தவிர உங்க புள்ளியோட வாழ்க்கையில என்ன நடக்கிறது, உங்க பொண்ணு ஏன் 3 நாளா சிரிக்கல, பேசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம போயிடுது. So I'm not saying run away from technology. I'm saying run into relationship. இதை நீங்களா புரிஞ்சு கடைப்பிடிச்சாதான் இதுக்கு சொல்யூஷன். இப்பயே இந்த யூடியூப் வீடியோ முடிஞ்ச உடனே நிறுத்திட்டு அடுத்த யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாரோ உறவினரோட ஃபோன்லேயோ நேரையோ கண்ணு பார்த்தோ கொஞ்ச நாள் உறவாடுங்க. எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் இன்பர்சன் கான்வர்சேஷன்ஸ். மனிதர்களோட, டெக்னாலஜியோட இல்ல, உறவாட ஆரம்பிக்கணும். அப்பதான் உறவுகள் வளரும். உறவுகள் வளர்ந்தாதான் வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். Technology cannot give you happiness. Only relationships can give you happiness. Thank you.